இன்னைக்கு இந்த பாட்டு நிமித்தம் தான் சபைகள் பாலாய் போய் எப்படி மாறிட்டுனா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கல்லர் குகையாய் மாறிவிட்டது. இது யாரு மாத்துனா? தரமில்லாத, அந்தி கிறிஸ்துடைய அபிஷேகம் பண்ணப்படாத, அதிகாரப்படுத்தப்படாத, தரிசனம் இல்லாத, ஆமா, தேவனுடைய சித்தத்தை செய்யாத, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஊழியக்கார பொய்யன், அந்தி கிறிஸ்துடையவன். சுவிசேஷம் தெரிகிறனால, பைபிள் காலேஜ் படிச்சனால இல்ல, நீ படிச்சா படிச்சுக்க, ஆனா அபிஷேகம் இருந்தா தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும், அதிகாரம் இருந்தா தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆமா, நம்ம சொல்லிடுவோம் உடனே என்ன அப்படின்னு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய. எபிரேயர் 5வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறோம்ல, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்ல. அந்தபடியே கிறிஸ்து பிரதான ஆசாரியாகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆமா, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்ப தேவ பிள்ளையே, ஆரோனை போல அப்படின்னா அது நியாயபரமான ஊழியத்துக்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டாங்க. இந்த கிருபையின் பரமான ஊழியத்துக்கு ஆரோனை போல எல்லாம் அழைக்கப்பட வேண்டாங்க, அப்போஸ்தலனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான, அதாவது இந்த ஆவிக்குரிய ஊழியத்துக்கு ஒருவன் வர முடியாது. அது நியாயபரமான ஊழியம், அது அழிந்து போற ஊழியம். ஆனா இது கிருபையின் பரமான ஊழியம், இது மகிமையான ஊழியம். அதனால தேவ பிள்ளையே, அந்த ஊழியம், அதாவது அந்த நியாயபரமான ஊழியமே என்ன அப்படின்னா, அழிந்து போகிற ஊழியமே அவ்வளவு மகிமையா இருந்தது அப்படின்னா, இது ஆவிக்குரிய ஊழியம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அதை விட மகிமையான ஒரு ஊழியம் என்று என்னது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவ பிள்ளையே, நம்ம நினைக்கிறது போல இன்னைக்கு எப்படின்னா, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படலை, அதிகாரப்படுத்தப்படலை அப்படின்னா அவன் ஊழியம் கிடையாது. இந்த மாதிரி கல்லர்கள் நிமித்தம் தான் சபைகள் கல்லர் குகையாய் மாறி இருக்கிறது. இதெல்லாம் எழுப்புதலுக்காக தேவன் கொடுத்த பிரசங்கம். ஆமாம், நம்ம இப்போ இந்த அஸ்திபாரம் இல்லாத வீடை கட்டுனா என்ன பிரயோஜனம் இருக்கு? கிறிஸ்துவுடைய உபதேசம் தான் அஸ்திபாரங்க. கிறிஸ்துவுடைய உபதேசம் அந்த அஸ்திபாரமாக இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன வச்சு கெட்டுனாலும் அது இடிஞ்சு நொறுங்கி தொப்புன்னு விழுந்துடும். அதனால அஸ்திபாரம் என்ன அப்படின்னா ஒழுக்கம் இல்லாமல் என்ன கிடையாது, எழுப்புதல் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அசைவில்லை. அப்ப சபையில உண்மையா கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம என்ன கிடையாது, அசைவு இல்லை. நம்ம சும்மா வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், இதை வைத்துலாம் ஒன்றும் செய்ய முடியாது, எழுப்புதல் வராது. தெரிந்து கொள்ளப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்த கள்ள ஊழியர்களோடு, இந்த பாடகர் இவர்களோடு சேர்ந்து நம்மெல்லாம் என்னது முகத்தாட்சினியம் பார்க்குறோங்க, முகத்தாட்சினியம். ஆனால் இயேசுவுக்கெல்லாம் அதை குறித்து கவலையே கிடையாது, யாரை குறிச்சுமே கவலைப்பட மாட்டார். ஆமாம், யாரா இருக்கட்டும், முகத்தாட்சினியம் பண்ணுகிறது நல்லதே கிடையாது. ஒரு துண்டு அப்பத்துக்காக என்ன செய்கிறான், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போகிறவனா காணப்படுகிறான். அதனால தேவ பிள்ளையே, ஒழுக்கம் இல்லாம கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்லாம எழுப்புதல் இல்லை, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம அசைவு இல்லை. மனவாட்டி சபைய நீ எலும்ப ஆயத்தப்படு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்னிசை கச்சேரிக்கு போய் விழுந்துடாத. நல்ல சத்தியம் பேசுற, நல்ல அபிஷேகத்தோடு நிறைந்து தரிசனத்தை பெற்று தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அதிகாரப்படுத்தப்பட்டு, அதாவது தேவ திட்டம் கொடுக்கப்பட்டு, தேவ சித்தத்தை செய்கிற தேவனுடைய மனுஷர்கள் நடத்துகிற அப்படிப்பட்ட நல்ல சபைகளை தெரிந்து கொள்ளுங்க. இந்த பரலோகத்தை நீங்களும் உண்டாக்கல, நானும் உண்டாக்கல, இல்லை இதுக்கு முன்பாக இருந்த எந்த டினாமினேஷனை உருவாக்கின எந்த ஊழியர்களும் உருவாக்கல. பரலோகத்தை உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து இருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்துல நம்ம நிலைத்திருப்போம், அதை கேட்டு அதை அறிய நம்ம மனதா இருப்போம் அப்படின்னா நம்ம நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். அதுக்காக தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அதனால தேவ பிள்ளையை நம்மளை ஒப்பு கொடுப்போம். கேட்ட ஒவ்வொருவரை தேவன் என்ன செய்வாங்க, ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பாங்க. ஆமாம், நமக்கு வாக்குத்தத்தம் வேணும்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், அதனால நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரோமர் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளணும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடணும். அவர் நசுக்கிட்டாரு. நம்ம காலில் நசுக்குனாதான் நம்ம, அதாவது அந்த கிறிஸ்து நம்மோடு கூட, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். நம்ம ஜெயம் பெறுவோம். கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் உள்ள அவ்வளவு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரோடு வாழுங்க. அவர் நாம மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.